நாட்டுக்கோழி முட்டை வாங்கலான்ட்டு வாங்குறதுங்க. அந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு நினச்சி வந்து பயந்துக்கிட்டே வாங்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நார்மலான ஒரு ட்ரே முட்டைக்கும் இது வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. ஒரு சில நேரம் தான் அந்த டீ தூளில் முக்கி அந்த தனுஷ் படத்தில் ஒன்று வரும் இல்லையா, ஸோ அந்த சீன் மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நினச்சிட்டு சரி அந்த ஒரு 5 முட்டை இருந்துச்சு நாட்டுக்கோழி முட்டை, அதை வச்சு ஒரு ஸ்க்ராம்பிள் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேங்க. கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டுலாம் வந்து தட்டி போட்டுட்டு அது கூடயே வந்து தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு சுருள ஒரு தொக்கு மாதிரி வந்து பண்ணிக்கிறேன், தக்காளி தொக்கு மாதிரி. சரிங்களா, அதில் தண்ணியை ஊற்றி நல்லா உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே வந்து கொத்து மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, அதுக்கப்புறமா அந்த முட்டையை உடச்சி ஊற்றுறேன். கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி முட்டையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த மஞ்சக்கரு இருக்குல்ல, அதுதான் நல்லா டார்க்காக இருக்கும்ல, அப்படி பார்த்து தாங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே ஒரிஜினலாக என்னென்னு தெரியல, நம்பி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமுங்க. நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கொத்து மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூளுவி அப்படியே சாதத்தோடு எல்லாருக்கும் வச்சு கொடுத்தேன். நானுமே சூப்பராக சாப்பிட்டேன், செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.